அதிமுக விருப்பம் வாங்குறாங்க, அட்வான்ஸா வாங்குறாங்க. அதாவது அவங்களுக்கு ஆள் இருக்கான்னு பாக்குறாங்க, ஆளை தேடி பிடிச்சு விடுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அட்வான்ஸா யாரும் கட்சியை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி விருப்ப மனு வாங்குறாங்க. அது தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அட்வான்ஸாவே விருப்ப மனு வாங்குறதுக்கு இதுதான் அடிப்படை காரணம். சார் யாரா இருந்தாலும் நாங்க அன்பா தான் சார் அரவணைப்போம். நாங்க யாருகிட்டையும் எதிர்ப்பு காமிக்கிற கட்சியே நாங்க கிடையாது. எல்லோரையும் தோழமையோடு அரவணைக்கின்றவர்கள் தான் நாங்க. கொள்கை மாறுபாடுகள் தான் ஏற்படுகின்றன தவிர வேறு எந்த விதத்திலையும் நாங்க யாரையுமே போய் குஸ்தி போடுறவங்க கிடையாது. சார் அது கொள்கை கூட்டணி சார், அது வேற இது வேற. எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியை ஏற்றுக்கொண்டால் யாரோடும் நாங்கள் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறோம். இந்த கூட்டத்தில் தம்பிவா தலைமை இருக்கவங்க பேசியிருக்கீங்க, உதயநிதிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? ஏன் சார், தலைவருக்கு அடுத்ததாக இளந்தலைவர். அதனால இந்த எங்களுடைய இயக்கத்தினுடைய அத்தனை 2 கோடி தொண்டர்கள் 2.5 கோடி தொண்டர்கள் இன்றைக்கு சேர்த்திருக்கிறோம். அத்தனை பேரும் முழு மனதாக உதயநிதி ஸ்டாலின் இந்த இயக்கத்துக்கு வலுவூட்டக்கூடியவர் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். எனவே அவரை தலைமையாக ஏற்றுக்கொள்வதிலே எந்த தவறும் கிடையாது. தலைவர், அதற்கு அடுத்த தலைவர் இளந்தலைவர். தொடர்ந்து நம்ம பல்வேறு மீட்டிங்ல இளைஞர் இல்லங்க, நாங்க சேலத்துல 15 லட்சம் பேரை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞரணி மாநாட்டை, கின்னஸ் சாதனை மாநாட்டை நடத்தி இருக்கிறோம். இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தான் இருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக சேலத்திலே நடத்தப்பட்ட மாநாடு என்பதை மறந்து விடாதீர்கள். அதே போல ஒவ்வொரு ஊரிலையும் பாத்தீங்கன்னா மண்டல வாரியாக ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயும் இளைஞரணி மாநாடுகள் நடத்தப்பட்டன. எனவே அதன் அடிப்படையிலே சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாலே நடத்தப்படுகிறது. புதுக்கோட்டை நம்ம திருச்சியில போய் கலந்துகிட்டோம். 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேருக்கு மேல இளைஞரணி தொண்டர்கள் மட்டுமே கலந்து கொண்ட மாநாடு அந்த மாநாடு. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு, காவேரி குண்டு நீங்க நிறைவேற்றல, அதற்கு கண்டிச்சு உண்ணாவிரத போராட்டம். அல்ல, அவர் உண்ணாவிரதம் இருக்கட்டும். அவங்க போட்ட பிளான் என்னங்கறத அவர் யோசிக்கணும். நாங்க பணம் செலவழிச்சு மாயனூர்ல கதவணை கட்டி விட்டோம். 670 கோடி ரூபாய் செலவிலே தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே கதவணை கட்டப்பட்டு விட்டது. அப்புறம் அதை மாத்தி டைரக்ஷனை மாத்தி விட்டு அக்விசியேஷன்ல கொண்டு வந்து விட்டா நிலம் இருக்கிறவன் நிலம் தரமாட்டேங்கிறாங்க, நிலம் தர்றவங்க பல மடங்கு விலை கேட்கிறார்கள். எனவே இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருப்பதால் தான் அது வர முடியவில்லை. அவங்க நிலம் எடுத்து ஒவ்வொருத்தட்டே பேசி தர சொல்லுங்க, நாங்க பணம் கொடுக்க தயாரா இருக்கோம். சார் இனிமே அவங்க தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்துதான் தீரணும். ஏன்னா ஏதாவது தங்களுடைய கட்சியினுடைய டெபாசிட்டையாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அமித்ஷாவும் மோடியும் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனா எந்த பணமும் கொண்டுகிட்டு வரமாட்டாங்க. நம்ம பணம் நமக்கு, ஆனா அந்த பணத்தை அவங்க வச்சுக்கிறாங்க, மற்ற மாநிலத்துக்கு செலவழிக்கிறாங்க. நம்மளுடைய பணத்தை மற்ற மாநிலங்களுக்கு செலவு செய்வதற்காக வருகின்றவர்கள் தான் அவர்கள் தவிர இங்கே நமக்காக எந்த பணத்தையும் அவர்கள் தருவதில்லை. சார் பீகார் வேறு, தமிழ்நாடு வேறு. தமிழ்நாட்டிலே வேறு எந்த இயக்கமும் கால் ஊன்ற முடியாது. இது திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்று மிக்க பூமி. இது ஆரம்ப காலத்தில் இருந்தே திராவிட இயக்கத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்த பூமி. இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது. ஆன்மீக அரசியலை சொல்லியெல்லாம் இங்க ஏமாற்ற முடியாது. நாங்கள் ஆன்மீக அரசியலுக்கு எதிரிகள் அல்ல என்பது தமிழ் உணர்வுக்குள்ள அத்தனை வாக்காள மக்களுக்கும் நன்றாக தெரியும். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒன்று, எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. எல்லோரும் சமம் என்பதுதான் எங்களுடைய கொள்கை.